வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அன்னைக்கு விடியற் காலையில் நடந்த அந்த இன்சிடென்ட்னால மொத்தமாக பயந்து போயிருந்தான் ரவி. அப்போ சரியா அவனோட அம்மா கால் பண்ணவும், அவனோட அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லாம அப்பாவோட பிலாங்கிங்ஸ் வீட்டில் இருந்த சமயத்துல என்னமா நடந்துச்சுன்னு கேட்டிருக்கான். ரவி அப்படி கேட்டதும் ஏதோ நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட ரவியோட அம்மா இப்போ ரவி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து நடந்ததை வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ரவி ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்கறது அவனோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. சொல்லு ரவி, நான் செய்ய சொன்னதை செஞ்சியா இல்லையான்னு மறுபடியும் மிரட்டியே கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்டதும் உண்மையை சொல்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே தெரியல. ஒரு பெருமூச்சு விட்டபடியே, இல்லம்மா அதை தூக்கி போட எனக்கு மனசே வரல, அதனால தான் அவரோட கொஞ்சம் பிலாங்கிங்ஸை நான் என்னோடையே வச்சிருக்கேன்னு சொல்லவும், டேய் மடையா, என்னை விட உங்க அப்பா மேல நீ பாசம் வச்சிருக்கியா? நானே அதெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போடுறேன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிய வேணா? ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கோவமா பேசினாங்க ரவியோட அம்மா. அவங்க அவ்வளோ கோவப்பட்டு ரவி கிட்ட பேசுனது ரொம்ப ரேரா நடந்த விஷயங்கள் தான். அவங்க திட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணா ரவி. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்க கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகி என்ன நடந்துச்சு அதையாவது சொல்லுன்னு கேட்டாங்க ரவி கிட்ட. அவனும் வீட்டில் இருந்த அந்த 3 பெட்டிகளை எடுத்து வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு காலையில நடந்தது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். சொல்லி முடிச்சுட்டு இப்ப நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்பா தான் காரணம்னு நினைக்கிறமான்னு சொன்னான். சரி, வீட்டில் என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்கன்னு ரவி கேட்டதுக்கு, அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றதை செஞ்சுட்டு ஊருக்கு வா, அப்புறமா பேசிக்கலான்னு சொன்னாங்க ரவியோட அம்மா. அவங்க சொன்ன முதல் விஷயம், அவன் அப்பாவோட துணிகளை எங்கேயாவது வெளியே கொண்டு போய் உடனடியா எரிக்கணும். அதே மாதிரி அவன் அப்பாவோட மோதிரம், செயின் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நீ அங்க இருக்க வேணாம், நீ கிளம்பி ஊருக்கு வந்துருன்னு சொன்னாங்க ரவியோட அம்மா. இந்த முறை அவங்க சொன்னதை அப்படியே செய்ய முடிவெடுத்தான் ரவி. அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு உள்ள போய் பயந்துகிட்டே அவனோட அப்பா பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அப்பாவோட வாட்ச், செயின், மோதிரம்னு எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டான். அதுல கோல்டு மட்டுமே 4 பவுன் கிட்ட வரும். அந்த எண்ணத்துல தான் முதல்லயே அவன் அதை எடுத்து வச்சான். ஆனா இப்போ அதை வச்சிருக்க மனநிலையே அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணி கார் சாவியை எடுத்துக்கிட்டு கதவை சும்மா சாத்தி மட்டும் வச்சுட்டு கீழே போய் காரை பார்க்கிங்ல இருந்து எடுத்தான். அந்த காம்ப்ளெக்ஸோட கேட்டை தாண்டறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வாட்ச்மேன் ரவி சார் இருங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட ஓடி வந்தாரு. என்ன வாட்ச்மேன் கேட்டதுக்கு, இந்தாங்க சார்னு அவனோட பிளாட் சாவியை கொடுத்தாரு அந்த வாட்ச்மேன். அதை பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாம, இது எப்படி நான் உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோட்டார் போட போனேன் சார், வழியில உங்க வீட்டு பால்கனிக்கு கீழே தான் சார் இது விழுந்து கிடந்தது, நானே மேல கொண்டு வந்து கொடுக்கலான் இருந்தேன், அதுக்குள்ள உங்களை பார்த்துட்டேன் சார்னு சொன்னாரு அந்த வாட்ச்மேன். கொஞ்ச நேரம் அந்த சாவியவே பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் வாட்ச்மேன் கிட்ட திரும்பி, கதவை சரி பண்ண உடனே ஆளை வர சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துடுறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே எனக்கு வேலை முடிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸ்ல இருந்து 2000 ரூபாய வாட்ச்மேன் கையில எடுத்து கொடுத்தான் ரவி. வாட்ச்மேனும் சரி சார், நான் உடனே ஆளுங்களை வந்து பார்க்க சொல்றேன்னு பணத்தை வாங்கிக்கிட்டாரு. பேசி முடிச்சுட்டு அவரு காரை விட்டு நகர்ந்ததும் வேகமா காரை எடுத்துக்கிட்டு கிளம்புனா ரவி. பெங்களூருக்கு வெளியே 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹைவே ஓரத்துல தான் அந்த கார் போய் நின்னுச்சு. வெளியே இறங்கினவன் பின்னாடி இருந்த பேகை திறந்து அவனோட அப்பா துணிகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டான். போட்டதும் கையோட கொண்டு போயிருந்த தீப்பெட்டியில இருந்து ஒரு குச்சியை எடுத்து கொளுத்தி அந்த ட்ரெஸ் மேலையும் போட்டான் ரவி. அது முழுசா எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து காரையே எடுத்தான் ரவி. போற வழியில் இருந்த ஒரு சின்ன கோவில் கிட்ட வண்டியை நிறுத்தினவன் இறங்கி வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு கையில மிச்சம் இருந்த மோதிரம், செயின், வாட்ச்னு எல்லாத்தையும் கோவிலோட உண்டியல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம கார்ல ஏறி அவனோட பிளாட்டை நோக்கி போனான். அவன் பிளாட்டுக்கு போய் சேர மதியம் 3 மணிக்கு மேல ஆச்சு. ஏன்னா அவன் நேரா பிளாட்டுக்கு போகல, முதல்ல ஒரு கடைக்கு போய் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அவன் போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸையும் அங்கே பின்ல போட்டுட்டு தான் அவன் அவனோட பிளாட்டுக்கு கிளம்புனான். அவன் பிளாட்டுக்கு போகும்போது டோர் வேலை ஆல்மோஸ்ட் முடிக்கப்பட்டிருந்துச்சு. திரும்பி வந்ததும் வேலை நடக்கிறத கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் உள்ள போய் ஒரு பேக்ல ஊருக்கு போக தேவையான ட்ரெஸ்ஸை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சான்.
ஒரு அரை மணி நேரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லா செட்டில் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த பேக்கை எடுத்துட்டு கார்ல ஊருக்கு கிளம்புனான் ரவி. போற வழியெல்லாம் அவனுக்கு நடந்ததை பத்தியும் போன்ல அவனோட அம்மா பேசின விஷயத்த பத்தியும் தான் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருவேளை எனக்கு நடந்த மாதிரி தான் அம்மாவுக்கும் நடந்திருக்குமோன்ற எண்ணம் அவனுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சது. அப்போ அப்பாவோட இறப்புக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. அவனுக்கு தெரிஞ்சு அவனோட அப்பா ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்து போனாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா அமைதியானதை வச்சு அவனுக்குள்ள ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான். அப்போ அதை அவன் பெருசா எடுத்துக்கல. இப்போ அதையெல்லாம் மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பா இருந்தது அவனுக்கு புரிய வந்துச்சு. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே எப்படியோ அவனோட ஊருக்கு வந்து சேர்ந்தான் ரவி. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தவன் கிட்ட, என்ன ரவி பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டாங்க. அதுக்கு, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டமான்னு சொன்னான் ரவி. ஒரு மாதிரி நிம்மதி அடைஞ்சவங்க, சரி ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலான்னு உள்ள போயிட்டாங்க. அவனும் டிராவல் பண்ண டயர்ட்ல இருந்ததால ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். ஈவினிங் ஹாலில் அவன் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்தாங்க. அவங்களோட கையில ஒரு பாஸ்புக் இருந்துச்சு. அதை பேசாம ரவியோட கையில கொடுத்தாங்க. யாரோடதுமான்னு கேட்டதுக்கு, உங்க அப்பாவோடது தான், பிரிச்சு பாருன்னு சொன்னாங்க. அதை பிரிச்சு லாஸ்ட் பேஜ் என்ட்ரிய பார்த்தான். அதுல இருந்த பேலன்ஸை பார்த்தவன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அதுல இருந்தது 27,65,000. அவனோட அப்பா கிட்ட இவ்வளோ பணம் எப்படி வந்திருக்க முடியும்? அவரு வேலைக்கு போய் ரிட்டையர் ஆனவர் தான். ஆனா அவர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகும்போது வந்த செட்டில்மெண்ட் பணத்துல ஹோம் லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க. அது போக அப்பா கிட்ட இருந்தது 1 லட்சமோ 2 லட்சமோ மட்டும்தான். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவோட அக்கௌண்ட்ல எப்படி இவ்வளோ பணம்? ஒண்ணுமே புரியாம ஒரு ஷாக்கோடையே அவனோட அம்மாவை பார்த்தான் ரவி. இதுல அப்பாவோட பணம், அதாவது நம்மளோட பணம் 2.5 லட்சம் ரூபாய் தான் ரவி. மீதி இருக்க பணமெல்லாம் எப்படி அவரோட அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவரோட அக்கௌண்ட் டிரான்சாக்சன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பல பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து, அதுவும் லீகலா தான் அவருக்கு பணம் வந்திருக்கு. இந்த பணத்தினால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு வரல. ஆனா அதுதான் எனக்கு இன்னமும் சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல ரவி அந்த அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. உன்னோட அப்பா எப்படி இறந்து போனாரு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே அவன் ஹார்ட் அட்டாக்னால தானம்மா இறந்து போனாருன்னு சொன்னான். அவன் அப்படி ஒரு பதில சொன்னதும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே, அது பாதிதாண்டா உண்மை. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்க அப்பா சாகரத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் உடல் அளவுலையும் மனதளவுலையும் தளர்ந்து போயிருந்தாரு. ரொம்ப நேரம் தனியா இதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தார் ரவி. நானும் வேலைக்கு போயிட்டதால அது என்னன்னு சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. நைட் டைம்ல தான் நான் அதிகமா கூட இருப்பேன். அப்பையும் எதையோ பார்த்து பயந்து போய் அடிக்கடி எழுந்து உட்கார ஆரம்பிச்சார் ரவி. சில நாட்கள் என்கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புனாருன்னா திரும்பி வர 4-5 நாள் கூட எல்லாம் ஆயிருக்கு. எங்க போறீங்கன்னு கேட்டா அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு சமாளிக்க ஆரம்பிச்சாரு. திரும்பி வரும்போது பிரசாதமெல்லாம் கொண்டு வருவாரு தான். ஆனா அவரு கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ரவி. ஒரு நாள் அவர்கிட்ட பொறுமையா, ஏதாவது பிரச்சனையா, என்னங்க ஆச்சுன்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா என்னோட முகத்தையே பார்த்தவரு, அதை பத்தி எதையுமே கேட்காத தேவி, இது என்னோட பாவம், என்னோடையே போகட்டும், நான் திடீர்னு போயிட்டா கவனமா இருந்துக்கோன்னு மட்டும் சொன்னாருடா. என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எதையுமே சொல்லலடான்னு சொன்னாங்க ரவியோட அம்மா. இதையெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லலன்னு ரவி கேட்டதுக்கு, அதுதான் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னேன்னு பதில் சொன்னாங்க. எஸ், ரவிக்கு அவன் அப்பாவோட உடம்பு சரியில்லைன்ற விஷயம் தெரியும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குன்றதெல்லாம் இப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது. இதையெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லலன்னு கேட்டதுக்கு, நான் என்னன்னு ரவி உன்கிட்ட சொல்றதுன்னு கேட்டாங்க. அந்த பதிலுக்கான அர்த்தம் அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுமான்னு கேட்டதுக்கு ஒரு பெருமூச்சு விட்டபடியே, அப்பாவோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் பெட்ல கொண்டு போய் சேர்த்தோம். மறுநாள் மதியம் வாக்குல நான் உனக்கு ஃபோன் பண்ணனே ஞாபகம் இருக்கா? உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட கண்டிஷன் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். உங்க அப்பாவை ஒரு தனி ரூம்ல தான் அட்மிட் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மூளையை பார்த்து உன்னோட அப்பா பதற ஆரம்பிச்சாருடா. நேரம் ஆக ஆக, தேவி அதை போக சொல்லுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரு. எனக்கெல்லாம் பயமா போயிருச்சு ரவி. என்னால அங்க என்ன இருந்ததுன்னு கண்ணால பார்க்க முடியலனாலும் அங்க ஏதோ இருந்ததை என்னால உணர முடிஞ்சதுரா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருச்சு ரவி.
திடீர்னு அவருக்கு பொருத்தப்பட்டிருந்த மிஷின்ஸ்ல இருந்து எமர்ஜென்சி சவுண்ட் கேட்கவும் சத்தம் கேட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது அப்பா இறந்து போயிருந்தார் ரவி. இதை நான் இப்பதான் முதல் முறையா அதுவும் உன்கிட்ட தான் வெளியே சொல்றேன்னு சொல்லி முடிச்சாங்க ரவியோட அம்மா. இதை கேட்டுக்கிட்டு இருந்தவன் சில நிமிஷங்கள் எதுவுமே பேசல. அப்புறம் அப்பா அப்படி என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டான். அதுக்கு ரவியோட அம்மா, தெரியல ரவி, என்னாலையும் சரியா தெரிஞ்சிக்கவே முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட போன்ல இருந்த எனக்கு அறிமுகமில்லாத சில கான்டாக்ட்ஸ்க்கு போன் பண்ணி பார்த்தேன். ஆனா அது மூலமா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னாங்க. அப்போ ரவி என்ன சொன்னான்னா, ஏமா ஒருவேளை அப்பா ஏதாவது பில்லி சூனிய மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாரான்னு கேட்டதுக்கு ரவியோட அம்மா, இருக்கலாம் ரவி, ஆனா எனக்கு சரியா தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இவரு நமக்கு தெரியாம ஏதோ ரகசியமா செஞ்சு வந்திருக்காரு. அண்ட் அதுல ஏற்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால கண்டிப்பா அவரை ஏதோ ஒண்ணு பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு போல. அது அவரை கொன்னது மட்டும் இல்லாம அவரு சம்பந்தமானவங்களையும் கொல்ல நினைச்சிருக்கலான்னு சொன்னாங்க ரவியோட அம்மா. உங்க அப்பா இறந்து போனப்பவே அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னாங்கல்ல, அதை நாம அப்பவே செஞ்சிருக்கணும். நான் தான் அதை கேட்காம விட்டுட்டேன். வீட்ல எல்லாரும் இருந்த வரைக்கும் ஒன்னும் தெரியல. ஆனா எப்போ நீயும் கிளம்பி எல்லாரும் அவங்கவங்களோட வேலையை பார்க்க போனாங்களோ அப்பதான் அது எல்லாமே ஆரம்பிச்சது. பல நாட்கள் என்னை சுத்தி யாரோ நடமாடுற மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சது தெரியுமா. ஆரம்பத்துல நான் கூட அப்பாவோட ஆவிதான் வருதோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் அந்த பிரசன்ஸ் என்னை கொலை பண்ண பார்த்துச்சு ரவி. அப்பதான் அது உன்னோட அப்பா இல்லைன்றதே எனக்கு புரிய வந்துச்சு. இதை எப்படி வெளியே போக வைக்கிறது, இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உங்க அப்பாவுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ் அவரோட பொருட்கள் தான் புரிஞ்சது. அதையெல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டா கூட ஏதாவது பிரச்சனை வரலாம், அதை எரிச்சிட்டா அதுல இருந்து தப்பிச்சிடலான்னு எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுச்சுடா. ஆனா அதை என்னால பண்ணவே முடியல. அதனாலதான் 3 பாக்ஸ்ல அவரோட பொருட்களை எல்லாம் போட்டு உன்கிட்ட கொடுத்து எரிச்சிட சொன்னேன். ஆனா நீயும் அதெல்லாம் செய்யாம விட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரவியை பார்த்தாங்க அவனோட அம்மா. அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம தலையை மட்டும் குடிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவரோட பொருட்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி பார்த்தேன்டா. அப்போ பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலன்னு ரவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருந்ததுக்கு அப்புறமா, சரி இப்போ அவர் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை என்னமா பண்ணலான்னு கேட்டதுக்கு, அந்த பணம் நமக்கு வேணாம் ரவி, நமக்கு சொந்தமான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் எங்கேயாவது டொனேட் பண்ணிடலாம் ரவி, அந்த பணம் நமக்கு வேணாம், அது ஒரு சாபம் பிடிச்ச பணம்னு சொன்னாங்க. அம்மா சொன்னதும் சரின்னு தான் பட்டுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே மறுநாள் 2 பேரும் பேங்க்குக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு 25 லட்சத்தை ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரவியோட அம்மா ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.